டிவி, மொபைல், சினிமா, கார்ட்டூன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பெற்றோர்கள்ட்ட நம்ம சொல்லும்போது அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. குழந்தைங்களுக்கு பொழுதுபோக்க வேறு என்ன தான் காட்ட முடியும், எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் வந்து குழந்தைங்களோட மனதை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது நிறையா பெற்றோர்களுக்கு தெரியலான்னு தெரியல. நிறையா குழந்தைங்கள் இன்றைக்கி வந்து போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு மெயின் ரீசன் இந்த சோசியல் மீடியா தான். நிறைய கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களாக காட்டிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி குடிக்கிறத விட சில பேர் பெருமையாக சொல்லிக்கிறான். நான் ஒரு ஆஃப் அடிப்பேன், ஃபுல் அடிப்பேன், சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பேன், வீலை தூக்கிக்கிட்டே ஓட்டுவேன். சட்டவிரோதமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம், சட்டத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய விஷயம். அதை வந்து நான் வீலை தூக்கிட்டு போவேன், ரோட்டில் பயங்கர ஸ்பீடாக போவேன் அப்படின்னு. அதாவது நமக்கு சட்டத்துக்கு புறம்பான விஷயம், உயிருக்கு ஆபத்தான விஷயம், வாழ்க்கையில் எதுவுமே உதவாது, வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நல்ல விஷயமாக காட்டிக்கிட்டு இருக்குது இந்த சோசியல் மீடியாக்கள். இதை நம்ம குழந்தைகளுக்கு காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை தான் சீரழி. இன்றைக்கி நிறையா பேர் டைவர்ட் ஆனதுக்கு, அதாவது நீங்கள் காலேஜ் போ, இதெல்லாம் செய்யி, நிறைய பேர் கிண்டல் பண்ணு, ஆசிரியரை கிண்டல் பண்ணு, லெக்சரை கிண்டல் பண்ணு, முடிய பெருசாக வள, டிஃப்ரெண்ட் கலரிங்காக தலையில் அப்பிக்க அப்படின்னு ஒருத்தனை கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கு இந்த மாதிரியான சோசியல் மீடியாக்கள். இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா ரீல்ஸில் அதான் நடக்குது. குடிக்கிறத வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு எத்தனை பேர் அது பெருமைன்னு சொல்லிக்கிட்டு தெரியாது. நம்ம வெக்கி தலை குடிய வேண்டிய ஒரு விஷயத்த பெருமைங்கிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குது இந்த சோசியல் மீடியாக்கள், சினிமாக்கள். நிறையா ஹீரோக்கள் அதான் பண்ணுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் குடிக்கிறது, குடிச்சு இன்றைக்கி வந்து போதை கலாச்சாரங்கிறது எங்கேயும் போயிட்டுருக்கு. ஃப்ரீ விளம்பரம் சினிமாக்கள். எந்த சினிமாக்கள் ஒரு நல்ல இளைஞர்களை கொண்டு போயிட்டுருக்கு இதை அது என் புரியல எனக்கு. ஒரு நல்ல விஷயங்களுக்கு நீ நல்லபடியாக வா, என்னுடைய ரசிகர் நல்லபடியாக குடிக்கக்கூடாது, ரவுடிசம் பண்ணக்கூடாது, நல்ல படி, நல்ல வேலைக்கு போ, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுன்னு எந்த சினிமாக்களுக்கு அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி கொண்டு போகுது? பொழுதுபோக்காக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம பெற்றோர்கள்ட்ட சொன்னால் நிறைய பெற்றோர்கள் கோவப்பட தான் செய்கிறாங்க. தயவு செஞ்சு இது பொழுதுபோக்குங்கிறது கிடையாது. இந்த பொழுதுபோக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய மூளையை விழுங்கிடும். நீ குடி அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்குறது, தவறான வழிக்கு போ அப்படிங்கிற மாதிரியான அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு இது பொழுதுபோக்கே கிடையாது. குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, நிறைய சிலம்பத்துலேருந்து, வாலிபால்லேருந்து, நம்ம நிறைய விஷயங்களை, நிறைய கலைகள், பரதநாட்டியத்துலேருந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கிறது, யோகாவிலேருந்து நிறைய அறிவியல் சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கிறது, ஃபியூச்சரில் டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு தொகுப்பான ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, அரசியல் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறது, விவசாயத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறது, சின்ன சின்ன தொழில் பயிற்சிகளை செய்கிறது. இதுதான் ஒரு மனிதனுக்கு பொழுதுபோக்காக இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையை நிலைநிமிர்த்தும். இன்றைக்கி ஒரு ஸ்கூலில், நீங்கள் எல்லா ஸ்கூல்லையுமே ஒரே ஒரு விஷயத்தை போய் பாருங்கள். ஒரு ஸ்கூலுக்கு போங்க, அந்த ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேன்னு ஒன்று நடக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு மினிமம் ஒரு 1000 பேர் படிக்கிறான்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஃபுட்பால் தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 பேருக்கு தான் ஏதாவது ஒரு கலைகள் தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 பேருக்கு தான் இந்த ஒரு சின்ன 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 கலைகள் இருக்கும். 1000 பேர் படிப்பான். மற்றவங்க எல்லாரும் எந்த கலையிலுமே தெரியாது, எந்த ஒரு பரதநாட்டியம் எதுவுமே தெரியாது. மினிமமான பர்சனுக்கு தான் இன்றைக்கி இந்த விஷயங்கள் தெரியுது, ஸ்போர்ட்ஸ் தெரியுது. மினிமமான பர்சனுக்கு தான் கலைகள் தெரியுது. இப்போ மற்றவங்களாம் மற்றவங்களெல்லாம் மொபைலில் கொடுத்து விளையாட சொன்னால் எல்லோரும் சேர்ந்து விளையாடுவாங்க போல இருக்குது. நிறைய ஸ்போர்ட்ஸ் நிறையா குழந்தைகளுக்கு தெரியலை. அதற்கான ஆர்வத்தை இன்றைக்கி நிறைய பள்ளிகள் ஏற்படுத்தணும், நம்மளும் ஏற்படுத்தணும். பள்ளிகள் ஏற்படுத்தாட்டி நம்மளாச்சும் ஏதாவது தனியாக ஸ்போர்ட்ஸில் போய் பார்க்கணும். இன்றைக்கி நிறையா நான் ஒரு மே வெக்கேஷனில் நிறைய குழந்தைங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் சேர்ந்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு நான் நிறைய கிரவுண்ட்லலாம் போய் பார்ப்பேன். அந்தளவுக்கான ஒரு விழிப்புணர்வே இல்லை. எல்லாம் டிவியை போட்டுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் லீவா, காலையிலேருந்து சாயங்காலம் வரை மொபைலை பாரு, டிவியை பாரு, கார்ட்டூனை பாரு, சினிமாவை பாரு, வா அந்த சினிமாவுக்கு போகும், இந்த சினிமாவுக்கு போகும். ஒரு நடிகருக்கு ஒருத்தன் ரசிகராக இருக்கான்னா அந்த நடிகர் பண்ணக்கூடிய அத்தனை தவறுகளையும் அவன் பண்ண போகிறான்ங்கிறது தான் உண்மை. அதான் உண்மை. அவனுக்கு அது ஃபேவரட்டாக தெரிகிறப்ப அவர் பண்ணுற எல்லா தவறுகளும் அவன் செய்வான். அதான் நடக்குது. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாவது நடிகருக்கு ஒருத்தர் ரசிகராக இருக்கான்னா அவர் பண்ணுற எல்லா விஷயங்களும் அவன் வெளியில் அவர் திரையில் பண்ணுறதை, அவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக திரையில் பண்ணுறதை அவன் தெருவில் பண்ணுவான், வீட்டில் பண்ணுவான், அம்மா பாட்டை பண்ணுவான், கோவப்படுவான், என்னென்னமோ பண்ணுவான், சிகரெட் அடிப்பான், போதையில் எல்லா போதையும் இன்வால்வ் ஆகிப்பான். உடம்பை வருத்தி இன்றைக்கி போதைக்கு இன்வால்வ் ஆகிற சில என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன்ல, வெக்கி தலைகுண வேண்டிய விஷயங்களை இன்றைக்கி பெருமையாக போகிற அளவுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியாக்கள் பண்ணி வச்சுருக்கு. தயவு செஞ்சு சோசியல் மீடியாக்களை தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை நிறையா பயன்படுத்திக்கலாம். சோசியல் மீடியாக்கள் மூலம் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை வளர்த்துக்க முடியும். இன்றைக்கி ChatGPTலேருந்து அதில் நிறையா நமக்கு தேவையான அறிவியல் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பயன்படுத்துறதுக்கு குழந்தைங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுங்க. தயவு செஞ்சு இந்த ரீல்ஸு, கார்ட்டூனு, சினிமாக்களும் தயவு செஞ்சு பொழுதுபோக்கும் கிடையாது, அது ஒரு நல்லதான விஷயமும் கிடையாது. அது நல்லதான விஷயம் அப்படின்னு நல்லதான விஷயமா தெரிஞ்சுது உங்களுக்கு, அது நல்லதாக தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல மட்டும் குழந்தைங்களுக்கு காட்டுங்க.
அதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி கொண்டு போய் இன்றைக்கி ஒரு சினிமா தேட்டர் வாசலில் காலை 5 மணிக்கு நிற்கிற அளவுக்கு நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கிறது மிகப்பெரிய ஒரு நமக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ணுது.